சிக்கு புக்கு ஸ்டோரீஸ். சித்தநல்லூர் அப்படின்ற ஒரு கிராமத்துல அமைதியான காலை நேரம். சூரியன் மெதுவாக வெளிச்சம் வீச 10 வயது யுவராஜ் படுக்கையிலிருந்து கண் திறந்து எழுந்தான். அன்றைய நாள் அவனுக்கு சாதாரண நாள் இல்ல. ஏதோ புதுசா நடக்கப் போகிற மாதிரி அவன் மனசு சொன்னது. அவன் அம்மா மேகலா சமையலறையில் பிஸியாக இருந்தார். யுவராஜ் அவளிடம் ஓடிச் சென்று, அம்மா, எனக்கு ஒரு 10 ரூபாய் தருவீங்களா என்று கேட்க, மேகலா சிரித்தபடி அவனுக்கு ஒரு பழைய மடித்த 1 ரூபாய் நோட்டை கொடுத்து, இதை நன்றாக பயன்படுத்தணும் என்று சொல்லி வேலைக்குச் சென்றாள். யுவராஜுக்கு மேகலா 1 ரூபாய் கொடுக்க காரணம், யுவராஜ் வீட்டுக்கு நல்ல பையன், கீழ்ப்படிந்த பையன், குணத்திலும் நல்லவன். ஆனா பணம் செலவு பண்றதுல யுவராஜ் ஒரு ஊதாரியதான் இருந்தான். எவ்வளவு கொடுத்தாலும் கண்மூடித்தனமாக செலவு செய்வான். அதனால அவனுக்கு 10 ரூபாய் கொடுக்காம 1 ரூபாய் கொடுத்து அதை தினமும் சேமித்து வைக்க வேண்டும் என்றும் சொல்லி, அப்பதான் பணத்தின் அருமை யுவராஜுக்கு புரியும் என்றும் அவள் நினைத்தாள். யுவராஜ் அந்த 1 ரூபாயை பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு வீட்டு வாசல் கடந்தவுடன் கிராமத்தின் இயற்கை ஒளி அவனை வரவேற்கிறது. புறாக்களின் குரல், பசுமையான வயல்கள், மேலே பறக்கும் கத்தரி கொத்துகள். அவன் உலகம் அந்த காலை செம்ம அழகா இருந்தது. வழக்கம் போல அவன் பெரிய கடைக்கு சென்று ஐஸ் பார் வாங்கலாம் என்று நினைத்தான். ஆனால் இந்த 1 ரூபாய்க்கு நான் இப்போ ஒரு சின்ன ஐஸ் பார் தான் வாங்கி சாப்பிட முடியும் என்று அவன் மனசுக்குள்ள பேசிக் கொண்டிருந்தான். அதே சமயம் ரோட்டின் ஓரத்தில் அழுது கொண்டிருக்கிற வயது குறைந்த ஒரு பையன் அவன் கண்ணில் பட்டான். அவன் பெயர் குமார். ஏழ்மையான தோற்றம், அழுத முகம், கையில் ஒரு கிழிந்த புத்தகம். யுவராஜ் அவனிடம் போய், என்னடா நடந்தது என்று கேட்டான். குமார் தலையை தாழ்த்தி, நான் பள்ளிக்கு போகணும், ஆனா ஒரு பேனா கூட வாங்க பைசா இல்ல என்று அழுதான். குமாரின் குரலில் உண்மையான துக்கம் இருந்தது. யுவராஜ் கையில் இருந்த அந்த 1 ரூபாயை நினைத்தான். அவனுக்கு ஐஸ் பார் வாங்கணும் என்ற ஆசை இருந்தாலும் குமாரின் நிலை அவனை சற்று நிமிரச் செய்தது. சில வினாடிகள் அமைதியாக நின்றவன் அடுத்த நிமிஷத்திலேயே முடிவு செய்தான். யுவராஜ் ஜேப்பிலிருந்து 1 ரூபாயை எடுத்து பார்த்து, இது பெரியதில்ல, ஆனா குறைந்தது ஒரு பேனா வாங்கிக்கலாம், நீ பள்ளிக்கு போ என்று குமாரின் கையில் அந்த 1 ரூபாயை வைத்தான். குமார் அதை கையில் பிடித்தவுடன் முகத்தில் ஒரு மலர் போல சிரிப்பு மலர்ந்தது. அந்த சிரிப்பு யுவராஜின் மனசை பேராசையாக மாற்றியது. மாலை வீட்டுக்கு வந்த யுவராஜ் எதையும் மறைக்காமல் அம்மாவிடம் முழுக்கச் சொன்னான். மேகலா அவனை அணைத்துக் கொண்டு, நீ பணத்தை செலவழிக்கும் தைரியம் கற்றது பெரிய விஷயமில்லடா, நல்ல இடத்துக்கு பயன்படுத்த கற்றதுதான் உன் பெரிய வெற்றி என்று சொன்னாள். அந்த நாள் முதல் யுவராஜ் 1 ரூபாய் என்பது ஒரு காகிதம் மட்டும் இல்லை என்பதை புரிந்து கொண்டான். அது சில நேரங்களில் ஒரு குழந்தையின் கல்வி, ஒரு சிரிப்பு, ஒரு நம்பிக்கை ஆக முடியும் என்று தெரிந்து கொண்டான். அவன் வாழ்க்கையில் அந்த 1 நாள் அவனுக்கே மிகப்பெரிய பாடமாய் மாறியது. குழந்தைங்களா, பாட்டி கதை சொல்ல போறேன், நீங்க எல்லாரும் கேக்கறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ஒரு ஊர்ல சின்னு அப்படின்னு ஒரு அழகான பாப்பா இருந்தாங்க. அவங்க அப்பா அம்மாவோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க அப்பா குமார் வயல் வேலை பார்க்கிறவங்க. அவர் ஒரு விவசாயி. ஒரு நாள் சின்னுவுக்கு ஸ்கூல் லீவ் விட்டிருந்தாங்க. அதனால அவங்க அப்பா இன்னைக்கு வேலை அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அம்மாவையும் கூடவே கூட்டிட்டு சின்னுவையும் வயலுக்கு அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அப்போ சின்னு அப்பாவை பார்த்து இப்படி கேக்குறா, அப்பா, வயல் வேலைகள் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குமாப்பா அப்படின்னு கொஞ்சிக்கிட்டே அப்பாவை பார்த்து கேட்டா. அதுக்கு அப்பா, எந்த வேலையிலையும் கஷ்டம் இருக்க தான் செய்யும், ஆனா இந்த வயல் வேலையில கஷ்டத்தை தாண்டி எல்லாருக்கும் சாப்பாடு இங்கே இருந்துதான் கிடைக்குது அப்படின்னும் போது அதிகமா சந்தோஷம்தான் இருக்கும். வயலில் நுழைந்தவுடனே சின்னுவின் கண்கள் பிரகாசமாய் பொலிந்தது. அவள் முதல் முறை தன் அப்பா அம்மாவோட வேலைக்கு போறாள். அப்பா களை எடுக்க எடுக்க அம்மாவும் அதை பார்த்து மெதுவாக களை எடுக்கறாங்க. அந்த நேரம் பார்த்து சின்னு, அப்பா களை எடுக்கிறதுனா என்னப்பா, அது எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு கேக்குறா. உடனே அப்பா இப்படி சொல்றாரு, சின்ன, இதுதான் களை. இது நெல்லு கூடவே சேர்ந்து வளரும். இத நம்ம தனியா எடுத்து போட்டாதான் நெல் நன்றாக வளரும் அப்படின்னு சொல்றாரு. ஆஹா, அப்பா, அப்ப நானும் களை எடுக்கலாமா? ஆனா மெதுவா பாப்பா, நெல் செடிக்கு காயம் ஏற்பட்ட கூடாது. அம்மா, இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, புடுங்கவே முடியல.
செல்லம், அவசரப்படாம பொறுமையா தான் களை எடுக்கணும், புரியுதா? சரிம்மா. கொஞ்ச நேரத்துல அங்க சில சின்ன பறவைகள் வந்து ஏற்கனவே அவங்க அறுவடைக்கு தயாரா வச்சிருந்த நெல் மேல உட்காருது. அம்மா, இந்த பறவைகள் நம்ம நெல்லை சாப்பிட போகுதா? கொஞ்ச நேரம்தான் செல்லும், ஏன்னா அந்த பறவைகளுக்கும் பசி இருக்கும்ல. கொஞ்சம் ஓடி போய் அந்த பறவைகளை பயமுறுத்து பாப்பா அப்படின்னு சொல்றாங்க. சின்னுவும் கியூட்டா ஓடி பறவைகளை பறக்க வைக்கிறாள். இப்படியே கொஞ்ச நேரமும் போகுது. அவங்க மூவரும் வயலின் நடுவே அன்போடு உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. அம்மா, இங்க சாப்பிடுறது ரொம்ப ஜாலியா இருக்குமா? அப்படின்னு தன்னோட குறும்புத்தனத்தால அம்மா கிட்ட சொன்னா. அதுக்கு அம்மாவும் இப்படி சொன்னாங்க. அதுதான் செல்லம், இயற்கையோட சேர்ந்த நாம இருந்தா எதுவும் ரொம்ப இனிமையாவும் சந்தோஷமாகவும் இருக்கும். அப்படியே பொழுது சாஞ்சி சாயங்கால வேலையா ஆகுது. சின்னு, இன்னைக்கு நீ ரொம்ப நல்ல வேலை பண்ண, நம்ம குடும்பத்துக்கும் பெரிய உதவியா இருந்த அப்படின்னு அப்பா சின்னுவ பாராட்டுனாரு. உடனே சின்னு, அப்பா, நான் நாளைக்கும் வரேன் அப்பா. அப்படியே மாலை நேரமும் ஆச்சு. இவங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அந்த நாள் சின்ன ஒரு பெரிய உண்மைய கற்றாள். உழைப்புலதான் வாழ்க்கையோட அழகே இருக்கு. அவளோட மனசு அந்த மாலை காற்று மாதிரி சுத்தமா இருந்துச்சு. சூரியன் மறைந்தாலும் அவனோட மகிழ்ச்சி ஒளி மறையல. புள்ளைங்களா, இந்த கதையில இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? அப்பா அம்மா கூட சேர்ந்து எந்த வேலையா இருந்தாலும் நீங்களும் செஞ்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும். அப்பா அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க. வணக்கம் செல்ல குழந்தைகளா, வாங்க பாட்டி ஒரு அழகான குட்டி கதை சொல்லட்டுமா? ஒரு சின்ன கிராமத்துல ஒரு சுட்டி பையன் இருந்தான். அவன் பேரு கந்தன். கந்தனுக்கு அவனோட தாத்தான்னா ரொம்ப பிடிக்கும். தாத்தா அவனுக்கு நிறைய கதைகள் சொல்லுவார். அப்புறம் தோட்டத்தில எப்படி செடிகள் நடறதுன்னு கத்து கொடுப்பார். ஒரு நாள் கந்தன் தாத்தா கூட தோட்டத்தில விளையாடிட்டு இருந்தான். அப்போ அவனோட கண்ணு ஒரு காலி பாத்திரத்து மேல பட்டுச்சு. தாத்தா எப்போதும் அந்த பாத்திரத்துல இருந்து செடிகளுக்கு தண்ணி ஊத்துவார். ஆனா இன்னைக்கு அந்த பாத்திரம் காலியா இருந்துச்சு. தாத்தா, பாத்திரம் காலியா இருக்கே, இதுல இருந்து தண்ணி எல்லாம் எங்க போச்சு? எல்லா தண்ணியையும் செடிக்கே ஊத்திட்டீங்களா? அப்படின்னு கந்தன் தாத்தாவை பார்த்து கேட்ட உடனே தாத்தா சிரிச்சார். உடனே தாத்தா ஒரு குட்டி செடி கிட்ட கந்தனை கூட்டிட்டு போனார். அந்த செடி ரொம்ப வாடி போய் இருந்துச்சு. தாத்தா, என்ன இந்த செடியெல்லாம் வாடி போய் கிடக்குது? அப்ப நீங்க செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தவே இல்லையா? அப்ப தண்ணியெல்லாம் என்ன பண்ணீங்க? அப்படின்னு சந்தேகத்தோட தாத்தாவை பார்த்து கந்தன் கேள்வி கேட்டான். அப்போ தூரத்தில் ஒரு மாடு புல்ல மேய்ஞ்சிட்டு இருந்தது. தாத்தா அந்த மாட்டை காட்டி இப்படி சொன்னாரு. கந்தா, நீ அந்த பக்கம் விளையாடிட்டு இருக்கும்போது இந்த மாடு வெறும் புல்லை மட்டும் சாப்பிட்டு தாகத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அதனால செடிக்கு ஊதுற தண்ணியை எடுத்து அந்த மாட்டுக்கு குடிக்க வச்சேன். ஆனா இதுதான் நம்ம மாடு இல்லையே தாத்தா. இங்க பாரு கந்தா, நம்ம மாடோ இல்ல அடுத்தவங்க மாடோ, உதவின்னு யார் இருந்தாலும், அது மனுஷனாக இருந்தாலும் சரி இல்ல வாயிலா ஜீவனாக இருந்தாலும் சரி, நம்ம உதவி செய்யணும். அப்பதான் நமக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா கடவுள் யார் மூலியமாவது வந்து நமக்கு உதவி செய்வார். குழந்தைங்களா, இந்த கதையில இருந்து நம்ம கத்துக்கிட்ட பாடம் என்ன தெரியுமா? உதவி செய்ய நம்ம என்னைக்குமே யோசிக்க கூடாது. அது பணமா இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி. நம்ம இன்னைக்கு உதவி அப்படின்ற விதையை விதைச்சோம்னா அது பிற்காலத்துல நம்மளே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மரமா வந்து நமக்கே நிழல் கொடுக்கும்.